Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post-Basic BSc. பாரதிய ஜனதா கட்சியில் 15 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. அவனா அவங்களால ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். எம்பி தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடக்குது. ஆர்எஸ்எஸ் உடைய ரகசிய அடுத்த முறை பிரதமர் வேட்பாளர் மோடி கிடையாது, யாரை போடலான்னு பேசியிருக்காங்க. பிரதமருக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஜி அதை விரும்புகிற 25 வருஷம் அவரோட கனவு. ஆர்எஸ்எஸ்னு ஒன்று இந்தியாவிலே இருக்காதுன்ற அவங்க பயந்துடுறாங்க. இராணுவம், ஆட்சி அதிகாரம், காவல்துறையிலேருந்து எல்லாமே ஜி கையில் இருக்கு. அமித்ஷா இல்லைன்னா மோடி இல்லை, மோடி இல்லைன்னா அமித்ஷா இல்லை. இப்போ மோடியும் அமித்ஷாவையும் பிரிவுபடுத்தலாங்கிற ஒரு திட்டம் அது முடியவே முடியாது, இந்த ஜென்மத்தில் முடியாது. ஏன்னா மோடிஜி தனக்கு ஒரு அடிமையை தேர்ந்தார். அது எதாக இருந்தால் இப்போ பெண் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அடிமை பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கங்கனா ரணாவத்து கூட பேர் கூட அடிமை. ஆர்எஸ்எஸ் வந்து பெண்களை பிடிக்கவே பிடிக்காது. பெண்களை வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றது அவங்களோடது. செத்தா தீயோட தள்ளி விட்டுறணுன்றது சாதாரணமாக நினைத்து விட்டாரு. அதனால தான் வந்த வேணை தான் இன்னைக்கு காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு. சரியா காங்கிரஸ் வந்து பயன்படுத்திக்கலான்னு எடுத்துக்கலாமா சார்? காங்கிரஸ் செத்து போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா சார்? ஐசியூவில் கிடக்கு. ஃபீனிக்ஸ் அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தேசிய அரசியலில் பயங்கரமான ஒரு பரபரப்பான சூழலை வந்து மோகன் பகவத் ஏற்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். 75 வயசுக்கு அப்புறம் ஓய்வு பெறுங்க, இளைஞர்களுக்கு வழி விடுங்க, அடுத்த தலைமுறை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பேசிட்டாரு. ஒரு பக்கம் அது இருந்தாலும் நீண்ட நாட்களாக வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர் யாருங்கிற செலக்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய குளறுபடியே நடந்துட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது? பாஜக தேசிய அரசியலில் என்ன நடக்குது? அது இந்தியா அரசியலுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ தலை இல்லாமல் முண்டமாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா தலைவரே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா, இப்போ விஜய் கட்சி கூட ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்க, கூட புஷியானதுன்னு ஒருத்தர் இருக்காரு, கூட வந்து 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ஏதாவது பந்தல் நடுறதுக்குனாலும் போய் பார்த்துட்டு வாப்பான்னு. பாரதிய ஜனதா கட்சியில் 15 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் என்ன சொல்லுங்கள், 50 கோடி உறுப்பினர் இருக்காங்க. 50 கோடி ஆம்பளே 50 கோடி பேர் தான் இருப்பான் இந்தியாவில். 150 கோடியில் 50 கோடி கிழவனும் குழந்தையும் இப்போ கிளம்பி போச்சுன்னா மீன் 100 கோடி. அதில் 50 கோடி உறுப்பினர் இருக்கான்றாங்க, அது பிஜேபிக்கு மட்டும். இப்படி அவங்களாம் கதை விடுறாங்க. அவங்களால ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல. எப்போவுமே பாரதிய ஜனதா கட்சியோட இது எப்படின்னா, தலைமை பொறுப்புக்கு வரவன் ஆர்எஸ்எஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஆட்களை தான் பாஜகவுக்கு தலைவராகுவாங்க. ஏன்னா அதுதான் வாய்க்கால். அந்த வாய்க்கால் அந்த சாக்கடை வழியாக வந்து தான் நேராக கடலில் தண்ணி கலக்கும். இந்த முகத்துவாரத்தில் பார்த்திங்கன்னா சாக்கடையாக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி கலக்கும் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, மோடிஜி சாக்கடையை அடைக்கணும்னு பார்க்குறாரு. ஆர்எஸ்எஸ்ன்ற அந்த வாய்க்கா வருது இல்லை, சுடுதண்ணி வாய்க்கா மாதிரி வரும், அது வந்து கடலில் கலக்கணும், பாஜகன்ற கடலில் கலக்கும். ஜி என்ன பண்ணுறாரு, இந்த சாக்கடையை இந்த கடலில் கலக்க விடாமல் தடுக்கிறார். தடுக்கும்போது அது பொங்கி எழுகுது, அங்கே பூரா ஏரியா ஃபுல்லாக தண்ணி ஆகிடுது. அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, தலைமை பதவிக்கு யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வது தான் அரசுடைய குழந்தை தான் பாரதிய ஜனதா கட்சி. அப்படி இருக்கும்போது தலைவர்கள் அவர்கள் தான் கொடுப்பாங்க. அந்த தலைவர் அந்த ஆட்சியை கட்டுப்படுத்துவார். ஆட்சியில் ஒருத்தர் இருப்பார், அவரும் ஆர்எஸ்எஸில் வந்த ஆளாக தான் இருப்பார். அதே மாதிரி மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நட்டா, போல்டா எல்லாமே அங்கேருந்து வந்தவங்களாம், இதுலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து. அப்படி வரும்போது என்னன்னா, 2 முறைக்கு மேலே அவங்க எழுதப்படாத சட்டம் என்னென்னா, ஒருத்தர் 2 முறைக்கு மேலே பிரதமராக இருக்கக்கூடாது, 75 வயதுக்கு மேலே எந்த அரச பதவி வைக்கக்கூடாது. எம்எல்ஏ ஆர்எஸ்எஸோட பைலா. ஆமாம், பைலால இல்லை, சும்மா அவங்களா பேசிக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது என்னென்னா, அப்படியே போயிட்டுருக்கு. அவருக்கு ஆட்சிக்கு வரவுடனே அவங்களுக்கு இது இல்லை, என்றைக்கா வருவோம், ஒரு 5 வருஷம் இருப்போம், அப்புறம் திருப்பி காங்கிரஸ் வந்துடும், திருப்பி மாறி இருக்கும்போது நம்ம சில வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. துரதிருஷ்டவசமாக என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் அழிஞ்சு போய் நாசமாக போயிடும். இவர்கள் 2ஆம் முறை ஆட்சிக்கு வந்துடுறாங்க. சரி, மோடி நல்லா செயல்படுறாருன்னு விடுறப்ப என்ன பண்ணுறாருன்னா, மோடி வந்து ஆதிக்கம், குஜராத்திகளோட ஆதிக்கம் அதிகமாக, அமித்ஷாவை கூடயே வச்சுக்கிட்டு குஜராத்தி தொழிலதிபர்களுக்கு பெரிய அளவில் ஃபேவர் பண்ணுறாரு, குஜராத்திகளை வளர்த்தெடுக்கிறாரு, குஜராத்தை நல்லா இருக்கணும்னு பார்க்குறாரு. இப்படிலாம் இருக்கும்போது அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ இந்த 2 வருஷம் முடிஞ்சோடனே 3ஆவது பீரியடில் மோடிஜியை தூக்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி நட்டாவை வச்சா, நட்டாவை இவர் தூக்கிறார். அவங்க பொருளை வச்சு அவங்களே போடுறாரு. ஜி யார், ஆர்எஸ்எஸ் பொருள் தான் நட்டா, அவங்க பொருளை எடுத்து அவங்களே போட்டு நட்டா விலை கொடுத்து வாங்கி அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு இவர் பிரதமர் பதவியை இவர் எடுத்துக்கிறார். பேக்கரி காமெடி மாதிரி தான். புரியுது. இதை கொடுத்துட்டு பேக்கரியை நீ வச்சுக்கன்ற மாதிரி நட்டாஜியை கூப்பிட்டு, நீ மத்திய அமைச்சர் வச்சுக்க, தலைவர் நான் வேறு ஆளை போட்டுக்கலான்னு அப்படி ட்ரை பண்ணும்போது ஆர்எஸ்எஸ் விட மாட்டேன்.
நாங்களில் போடுவோம், நீ எப்படி தலைவர் போடுவாங்க போது இந்த சண்டை வாய்க்கா தகராறில் தலைவர் தலையில்லா முண்டமாகவே பாரதிய ஜனதா கட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு பின்னாடி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாதம் 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, மாற்றம் இல்லை, 1 வருஷம் ஆகும். மாற்ற முடியல. 2 பேரும் வாய்க்கா தகராறு போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஜியை அனுப்பணுன்றாங்க வெளியில். 75 வயசு ஆக போகுதுன்னா 2 மாதத்தில் அப்படின்னு. இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக்கிங் பண்ணோம். எப்போனா 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஹைதராபாத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. தேர்தலுக்கு முன்பு, எம்பி தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடக்குது. ஆர்எஸ்எஸ் உடைய ரகசிய கூட்டம் இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய காரியகர்த்தா பூஜைலாம் பண்ணாங்கன்னு சொல்லி தகவல்லாம் வந்துச்சு. அந்த கூட்டத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட ரகசிய முடிவு தான் இது. அடுத்த முறை பிரதமர் வேட்பாளர் மோடி கிடையாது, யாரை போடலான்னு பேசியிருக்காங்க. யார், ராஜ்நாத் சிங்கா, இல்லை வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கட்கரியா, மகா யோகி ஆதித்யநாத்தா இப்படின்னு பிளான் பண்ணும்போது மோடிஜிக்கு தெரிஞ்சிருது. ஏன்டா கூட்டம் போட்டு என்னைய தூக்குறக்கா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, இனி யாரை சொல்லினா அவனை பூரா நான் அழிச்சிடுறேன்னு சொல்லி கட்கரியை காலி பண்ணி விட்டார். ஊழல் நிதின் கட்கரி வந்து டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஊழல் நடக்குதுன்ற மாதிரி அவர் பேரை கெடுத்து விட்டார். இந்த பக்கம் யோகி ஆதித்யநாத்தை காலி பண்ணி விட்டார். காலி பண்ணி அவர் வரவிடாம பண்ணிவிட்டு இப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் வந்துடுது. எப்போவுமே பிஜேபிக்காரன் என்ன பண்ணுவான்னா, பதவியில் இருக்கவனை இப்போயே போக சொல்லிடுவோன்னு சொல்ல மாட்டான், மக்களை அவனை வச்சு ஏமாற்றுவான். ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்கள தூக்கிடுவாங்க அந்த தலைவர்களை. இதுதான் வழக்கமாக பண்ணுவாங்க. மத்திய பிரதேசில் அப்படி தான் பண்ணாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னே சொல்லாமல் ஏற்கனவே இருந்த தலைவர் பேரை வச்சு ஓட்டிட்டு அவரை தூக்கி விட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, ஜியை இப்படி பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஜெயிக்கட்டும், ஜெயித்தோடனே பிரதமரை மாற்றி விட்ருவோன்னு பண்ணும்போது ஜி என்ன பண்ணால் அவங்க பொருளை எடுத்து அவங்களே போட்டுறாரு. நட்டாவை வச்சு அறிவிக்க வச்சுறாரு, இவர் தான் பிரதமர். நட்டாவுக்கு பணம் பேமெண்ட்டை கொடுத்து நட்டாவை வந்து அமைச்சர் ஆக்கி விட்டோடனே ஆர்எஸ்எஸ் ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்த கட்டமாக நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்ஸே ஒழிச்சு கட்டிடுவேன்றார். ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்று இந்தியாவிலே இருக்காதுன்றார். அவங்க பயந்துடுறாங்க. ஏன்னா இராணுவம், ஆட்சி அதிகாரம், காவல்துறையிலேருந்து எல்லாமே ஜி கையில் இருக்குது. நினச்சாருன்னா மோகன் பகவத்தை ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிடுவார். அப்படிங்கும்போது அரசியல் வாழ்க்கையே நாசமாக போயிடும். ஆர்எஸ்எஸ் ஒழிக்கணும்னா ஆஃபீஸை சீல் வச்சிட்டாங்க, என்ன ஆகும், எது வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜிகிட்ட விளையாடுறதுக்கு பயப்படுறாங்க. இருந்தாலும் அவரோட அதிகாரத்தை வச்சு கேம். சார், அந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் அறிவிக்க முடியுமா? மோடி நல்லா தாங்குமா இந்தியா? அதுதான் அந்த வார் தான் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான், புரியுதா? இது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஜியை அடங்க மாட்டாருன்னு சொல்லி யூபியில் தோக்கடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. போன மாதிரி வர முடியாது, ஆர்எஸ்எஸ்ஸே வேலை செய்யல, மகாராஷ்டிராவில் வேலை செய்யாமல் 220 சீட்டுக்கு போயிடுறாங்க. ஜி என்ன தான் வந்து பல்டி அடித்து எலெக்ஷன் கமிஷன் ஆட்களை உள்ளே வச்சுருந்தா கூட 180 வர சீட்டை 220 தான் ஆக்க முடிஞ்சதை தவிர அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் முடியலன்னு ஜி பயந்துட்டார். இவங்க கை ஓங்கி இருக்குது, நம்மளை போட்டுறாங்க, நம்ம பொருள் எடுத்து நம்மளை போட்டால் என்ன பண்ணுறதுன்னு இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் தலைவர் 1 வருஷமாகியும் தேர்ந்தெடுக்கும். சரி, இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அமித்ஷாவையும் ரகசியமாக கூப்பிட்டு தான் சந்தித்த மாதிரி தகவல்லாம் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உடைய முக்கிய தலைவர்கள். ஆமாம், மோடியும் அமித்ஷாவையும் பிரிவுபடுத்தலாங்கிற ஒரு திட்டம். அது முடியவே முடியாது, இந்த ஜென்மத்தில் முடியாது. ஏன்னா மோடியோடைய தீவிர ஆதரவாளர் தான் அமித்ஷா. அமித்ஷா இல்லைன்னா மோடி இல்லை, மோடி இல்லைன்னா அமித்ஷா இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக நெருங்கிய குஜராத்திகளை வாழ வைக்க பிறந்தவர்கள் தான் இந்த 2 பேர். அதனால் ஒருத்தரை வந்து நீங்கள் கண்ணை விட்டு இமையை பிரிக்க முடியாது. ஆனால் அதுக்கும் முயற்சிகளே எடுத்திருக்காங்க. முயற்சிக்கு எடுத்தால் கடைசியில் அவங்க பொருளை வச்சு அவங்களே போட்டுருவாங்க. அதுதான் நடக்கும். ஆனால் நடக்காது அது. ஆனால் ஜி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்னைய தூக்கதாக இருந்தால் என்னை ஜனாதிபதி ஆக்கிடு, அமித்ஷா பிரதமராக்கு. ஆக மொத்தத்தில் அந்த அரசு அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ தான் குஜராத்திகளை காப்பாற்ற முடியும்னு அவர் ஜி இருக்கார். சார், இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு மத்தியில் தேசிய தலைவர் யாருங்கிறப்ப பெண்களை யாராவது தேர்ந்தெடுக்கலாமாங்கிற ஒரு திட்டமும் ஆர்எஸ்எஸ் இருந்ததா சொல்றாங்க. சொல்லப்படுது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அதுல வானதி சீனிவாசன் பேரும் இருக்கிறதா ஒரு தகவல்லாம் வெளியாச்சு. நடுவில் பெரிய ஊடகங்கள்லேயே கட்டுரைகள்லாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு பிடிக்காதா? ஏன் அந்த அம்மா பேரே நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க, கேள்வி கூட கேட்க மாட்டேறீங்க, அந்த அளவுக்கு ஏன் ஒதுக்குறீங்க? வானதி சீனிவாசன் மட்டும்தான் பாஜகவில் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இல்லையா, குஷ்பு இல்லையா? இல்லை இருக்காங்க. இருந்தாலும் வானதிங்கிறது வந்து அரசியல் ரீதியான சில அடிகள் அவங்க எடுத்து வைக்கிறாங்கல்ல. தமிழிசைங்கிறது ஊடக ரீதியாக இருந்தாங்கல்ல, ஊடக ரீதியான பிம்பம் தானே. இது ஊழல் ரீதியாவா? ஊடகம் தானே. ஏன்னா ஊழல்னு அவங்க திமுக தான் சொல்றேன், நீங்களும் ஊழல் ஊடக ரீதியான பிம்பம் தமிழிசை ரீதியாக இருக்காங்க. ஆனா அரசியல் ரீதியா அண்டர் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் வானதி பண்றாங்கல்ல. ஆர்எஸ்எஸ் அதை பண்ணல. ஆர்எஸ்எஸ் வந்து பெண்களை பிடிக்கவே பிடிக்காது. பெண்களை வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றது அவங்களோடது. செத்தா தீயோட தள்ளி விட்டுறணுன்றது தான் ஆர்எஸ்எஸ் உடைய இதாக இருக்குது. ஆனால் வந்து மோடிஜி தனக்கு ஒரு அடிமையை தேடுறாரு. அது எதாக இருந்தால் இப்போ பெண் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அடிமை பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அந்த வேலையில் அடிமை பெண் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நிர்மலா சீதாராமன். பெண் அடிமைனா நிறையா பேர் இருக்காங்க.
ஸோ அவர்கள் யாராவது போடலாமா? கங்கனா ரணாவத்து கூட பேர் கூட அடிபடி இளம் தலைவராக போட்டால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. ஏன் போடக்கூடாதா? 60 வயசு 80 வயசில் இருக்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக இருக்கணுமா? ஒரு இளம் பெண் ஒரு 30 வயசில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கங்கனா ரணாவத்தை கேட்டிருக்காங்க. இல்லை அது முடியாதுன்றுச்சான். எம்பி வேலையை பார்க்க முடியல, ஆஃபீஸ்க்கெலாம் வர சொல்கிறாங்க. 70 நேற்று தான் அதான் சொல்லியிருக்கு. வருஷத்துக்கே ஒரு 60-70 நாள் தான் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. மித்த வேலையை நீங்கள் பார்த்துக்கலான்னு இப்போ டெய்லி வந்து மக்கள்லாம் வந்து ஆஃபீஸ் வாசல் நின்று சாக்கடை சரியில்லை அது இதுன்றாங்க. இப்படிலாம் இருந்தால் நான் எம்பி ஆயிருக்க மாட்டேங்க. அதுகிட்ட போய் கேட்டிருக்கேன் ஆர்எஸ்எஸ் தலைவராக, ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு. சரிப்பா, அத்வானி வந்து பாஜகவில் வந்து ஒரு முக்கிய தலைவராக இருந்தார், ஆர்எஸ்எஸ்லேயுமே ஒரு முக்கிய பவர்ஃபுல் ஆளாக இருந்தார். அவர் பண்ண அந்த ஒரு தப்பு, பாகிஸ்தானுக்கு சென்று முகமது அலி ஜின்னா சமாதியில் போயிட்டு பார்த்துட்டு அவர் புகழ்ந்து எழுதியதாகவும் வரலாறு இருக்குது. அதை பார்த்து காண்டான ஆர்எஸ்எஸ் தான் அவரை காலி பண்ணுன்ட்டு இந்த 75ங்கிற ஸ்கீமை கொண்டு வராங்க. ஸோ அப்போருந்து தொடங்கி முரளி மனோகர் ஜோஷி இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் காலி பண்ணாங்க. அத்வானியை போல நானும் காலி ஆகிருவேங்கிற பயம் மோடிக்கு வந்துருச்சா? அவருக்கே அந்த பயம் வருது? அத்வானியை காலி பண்ணது அவர் தானே. அந்த மாதிரிலாம் பயம் இல்லை. அவர் வந்து இருக்கிற வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அது எல்லாருக்கும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கிறேன். அப்புறம் ரொம்ப வயசாகி போச்சு அப்படின்னா அப்படியே போய் சேல்ஸ் தீவு எங்கேயாவது செட்டில் ஆகிடலாம். இல்லை டெல்லியிலே இந்த இப்போ மன்மோகன் சிங்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கார்ல, அந்த மாதிரி அப்படியே இருந்துடலாம் அப்படின்றது தான். இப்போ வெளியில் போனால் அவரை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்கன்ற மாதிரி வழக்கு போட்டு நம்ம எவ்வளோ செல்வாக்காக வாழ்ந்தோமோ உலகத் தலைவராக நம்மளை கொண்டு திகார் ஜெயிலில் அடைச்சிட்டாங்கன்னு வைங்க, சிக்கலாயிருன்றக்கா பயப்படுறாருன்றாங்க. சரி, இப்போ மோடி நினைக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் இல்லாத இந்தியா சாத்தியமாகுமா அவர்களுக்கு? அது மோடியே செய்வாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, ஆர்எஸ்எஸ் இல்லாது, ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு அமைப்பு தான், அதை வீக் பண்ணிட்டா போதுன்றது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. அது பல காலங்கள் ஆரம்பத்துலலாம் வீக்காக தான் இருந்தது. இடையில உள்குத்து வேலை பார்த்து அதை சரியாக டீல் பண்ணல இந்த காங்கிரஸ்காரங்க, சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். அதனால தான் வந்த வேணை தான் இன்றைக்கி காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஒரு வார் மாறி நடந்துகிட்ருக்கு. யார் எப்போ ஜெயிப்பான்றது தோப்பான்றது சொல்ல முடியாது. மோகன் பகவத் வந்ததுக்கப்புறம் தானே பாஜகலே வந்து பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துச்சு. நிறைய இடங்களில் வெற்றி, நிறைய மாநிலங்களில் வெற்றி. இப்போ 3வது முறையாக மோடி பிரதமர். மோகன் பகவத்துக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுல்ல சார், நம்ம அதையுமே பார்க்கணும்ல. அதாவது மோடியை கை காமித்த மோகன் பகவத்தவே மோடி எதிர்க்கிறார் அப்படின்னா பகவத்தையும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், இப்போ அவருக்கு மோகன் பகவத் 75 வயசு ஆக போது நீயும் போன்றார். அதுதான் சொல்லியிருக்கேன். உனக்கு 75 ஆச்சுல, நீ என்ன ரொம்ப ஆடுற? எனக்கு முன்னாடி ஜூலை மாதம் எண்டிலே நீ உனக்கு 75 ஆகுது, நீ முதல்ல வெளில போ, நான் அதை பின்பற்றுறேன். அவர் என்ன சொல்கிறேன்னா அதிகார பதவியில் தான் இருக்கக்கூடாதே தவிர ஆர்எஸ்எஸ் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. கட்சி பதவியில் இருக்குது. இப்போ மோடியோட அப்படி கட்சி பதவியை பார்க்கட்டும், இளைஞர்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கட்டும். அதிபராக இது பிரதமராக இருக்கக்கூடாதுன்றது தான் நாங்கள் சொல்கிறோன்றாங்க. இந்த சண்டையும் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் முதல்ல போங்க, 75 வயசில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் விட்டு வெளியில் போங்க, நானும் போகிறேன்ற மாதிரி. சார், இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி திட்டங்கள், அப்புறம் குடியுரிமை சட்டங்கள் இதெல்லாம் வந்துச்சு. இப்போ ஒருவேளை மோடி வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறார் அப்படின்னா அதெல்லாம் கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஆர்எஸ்எஸ்ல உள்ள தலைவர்களையும் அவருடைய தனக்கு பதவி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறவங்கள தான் மோடி எதுக்கிறாரே தவிர ஆர்எஸ்எஸ் கொள்கையெல்லாம் மோடி எதுக்கல. அதில் பற்றுடையவர், அங்கேருந்து வந்தவர் தான், அதே வாக்கியா வழியாக வந்தவர் தான் கடலுக்கு இவர் மோடிஜி, அமித்ஜி எல்லாருமே. அதனால் அதை எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் என்னையை டச் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போங்க. இப்போ இந்த போரில் இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் நடக்கக்கூடிய இந்த வாரில் யார் ஜெயிக்க போகிறா? எப்படி இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா விடாக்கண்டன் குடாக்கண்டன் மாதிரி தான் ரெண்டு பேருமே. ஒன்றிணைய கூட வாய்ப்பு இருக்குது, சமாதானமாகி ஒன்றிணையலாம், இல்லை இவர் ஜெயிக்கலாம், இல்லை அவர் ஜெயிக்கலாம். அது வந்து இப்போ 2 மாதத்தில் ஒரு ரிசல்ட் தெரியும். 2 மாதத்துக்குள்ளே வந்துடும். இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் ஜிக்கு வந்து 75 வயசு ஆகுது. ஒருவேளை இப்போ மோடியே மீண்டும் வந்து நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ வருகின்ற 2000 தேர்தலில் வெற்றி பெற்றாருன்னா பிரதமர் தானே சார்? இல்லை, அதை விட மாட்டாங்க. அது ஏதாவது ஒன்று பண்ணி காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிரதமருக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஜி அதை விரும்புகிறார். 25 வருஷம் அவரோட கனவு பிரதமர் இருந்தோம். அடுத்த டைம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த டைமும். அப்போனா 85 தானே ஆகும். இப்போ ட்ரம்ப்லாம் பாருங்கள் 90 வயசுக்கிட்ட ஆக போகுது. பைடனுக்குலாம் எவ்வளோ வயசாச்சு இருக்காங்க. நம்ம மட்டும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஜியோட ஆதங்கம் தான். ஜியை விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இருப்பார், பிரதமராக இருக்கேன்னு சொல்லுவார். 15னா 75, இப்போ 90 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு அவர் ஆசை இருக்குது. ஆனால் வந்து இவங்க விட மாட்டாங்க. இப்போ இந்த சூழலை வந்து காங்கிரஸ் வந்து சரியாக இவங்களோட இது என்னன்னா, இப்போ நெருக்கடி கொடுத்தாதான் அடுத்த தேர்தல்னாலும் இந்த ஆள் வெளில போவார் அப்படிங்கிற ஒரு. இப்போ நெருக்கடி கொடுக்காம லூஸில் விட்டோம்னா அடுத்த தேர்தலையும் ஆட்டையை போட்டு நம்மளை டோட்டலாக காலி பண்ணி விட்டுருவான்றது தான் அவங்களோட. சார், இப்போ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடக்குது, சில மாநிலங்கள்லாம் உட்கட்சி பிரச்சனை நடக்குது. இது சரியாக காங்கிரஸ் வந்து பயன்படுத்திக்கலான்னு எடுத்துக்கலாம் சார்? காங்கிரஸ் செத்து போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா சார்? ஐசியூவில் கிடக்கு. ஆக்சிஜனை பிடிங்கி விட்டால் செத்துரும். அந்த லெவலில் தான் அது. இதெல்லாம் பயன்படுத்தினா நல்லா வந்திருக்கும். அதை பயன்படுத்த முடியாது, பண்ணலை. சார், இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.